உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு தேவையானது கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை கொடுக்குற இடங்களில், அதை செயல்படுத்துகிற இடங்களில் நீங்கள் பணி செய்து கொண்டு ஒரு உயிருள்ள தேவனை, வானத்தின் பூமிக்கு தகப்பனை இப்படிப்பட்ட இடத்தில் ஆராதிப்பது மிகவும் மனதுக்கும் நிறைவாய் காணப்படுகிறது. ஏன்னா ஆண்டவன் நமக்கு கொடுத்த வேலையை நாம் சரியாக செய்து கொண்டிருக்கோம். இதுக்குள்ளே வர்றப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் மிகவும் சின்ன ஆட்கள். எங்களுடைய மூத்த மகளே, எங்களுடைய அண்ணன், அவருடைய மகள் இறந்து விட்டார். டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினச்சார். அன்னைக்கு 2 மார்க்கு குறைஞ்சிட்டார். ஒரு 2 மார்க்கு இருந்தால் தான் அது எத்தனையோ, அந்த 40% 35% இருந்தால் தான் டாக்டருக்கு போக முடியும். அதெல்லாம் அதில் 2 மார்க்கு குறைஞ்சிட்டு உள்ளே போக முடியாது. அதனால் அந்த 2 மார்க்கு எப்படியாவது கிடைக்குமா பார்த்துருவா தம்பின்னு அனுப்புனார். அப்போ இந்த அளவுக்கு எங்களுக்கு பழக்கம் இல்லை. அன்றைக்கி 2 லட்ச ரூபா கொடுத்து சேர்க்கணும். அன்றைக்கி அந்த சீட்டு 2 லட்ச ரூபா போச்சு. அன்றைக்கி ஒரு தலைவர் சொல்லி ஆஃப் ரேட்டுக்கு வாங்கி கொடுத்தார் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அந்த 2 மார்க்கு அலையிறப்ப தான் அந்த ஆஃபீஸோட தன்மை எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் டிபிஐக்கு நான் அவ்வளோ வந்ததில்லை. உள்ளே வந்தோன்னா எனக்கு ஞாபகம், என்ன கூட்டாலும் நேரே அந்த எக்ஸாம் நடக்கிற அந்த ஏரியாவுக்குள்ளே தான் போனேன். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உதவி செய்கிற மக்கள் நிறையா இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச உதவி செய்கிறோம். அதுக்கு தான் நீங்கள் நல்ல சமாரியன் வச்சுருக்கீங்க. நல்ல சமாரியன் என்பது நாம் அனைவருக்கு உதவி செய்கிற இடம். ஒருவேளை இப்படிப்பட்ட உங்களை சந்திப்பதில், ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்னையும் மகிமைப்படுத்துவதற்காக, என்னை பலப்படுத்துவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ச்சியாக திருச்சபையின் பொறுப்பாளர்கள், திருச்சபையின் ஆயர் பெருமக்கள் ஓரியும் வாழ்த்துகிறேன். ஒரு விஷயம் கூட கண்களில் மூடி தகப்பனை நோக்கி பார்ப்போமா? நீங்கள் பேசுங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். உங்களுடைய வழிநடத்தல் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய அன்பின் தீயை மூட்டியங்களும் உங்களுடைய வசனமே சுவாமி. ஆமென், ஆமென். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1700 மிஷனரிகள் இந்தியாவில் 22 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 150 தாலுக்காக்களில் கிட்டத்தட்ட 88 பள்ளிகளோடு 3 மருத்துவமனைகளோடு 10,000 பிள்ளைகளுக்கு இலவச கல்வியை கொடுத்து 4,500 பிள்ளைகளுக்கு ஹோம் பேஸ்ட் தங்க வைத்தும் 5,500 பிள்ளைகளுக்கு டேஸ்கேர் மூலம் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். அந்த நாளில் கூட என்ன பேசலாம் என்று தலைப்பு குரூப்போம். ஒரு அருமையான ஒரு மனிதன், ஒரு பையன், இதே மாதிரி ஒரு கேம்பஸ், ஒரு பொதுநலமான இடத்துல எல்லாத்துக்கும் உதவி செய்கிற மனிதன், எல்லாத்துக்கும் உதவி செய்து எல்லாற்றையும் நன்மை பெற்ற ஒரு மனிதன். திடீரென்று அவனுக்கு கோபம் வந்தது. நேற்று எங்கள் பள்ளி முன்னால், எங்கள் ஸ்கூல் முன்னால் ஒரு பையன் விழுந்து செத்து போனான். எதுக்குடா செத்து போனான்னு இன்றைக்கி காலையில் கேட்டேன். 2 பேர் அண்ணன் தம்பிக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துக்கிட்டே தான். தெலுங்குக்கார பிள்ளைகள், ஒரு நல்ல கிறிஸ்டின் குடும்பம், நல்ல ஆவிக்குரிய குடும்பங்கள், அண்ணன் தம்பிக்கு சண்டை வந்துக்கிட்டே இருந்துதான். 2 பேருக்கும் நேற்று காலையில் சண்டை. பைக்குக்கு அண்ணன் பைக் வச்சுருக்கான், தம்பி கேட்டிருக்கான், தம்பி கொடுக்க மாட்டேன்னா. அப்படி பேசிக்கிட்டே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே பின்னால் அந்த ஹார்பர்லேருந்து இந்தியன் ஆயில் கம்பெனிக்கும் சிபிசிஎல் கம்பெனிக்கும் ஆயில் வரும் பைப்புகள் கிட்டத்தட்ட 10-15 பைப்பு வரும். அதுக்கு பக்கம் ரயில்வே கேட்டு, கொருகுப்பட்ட ரயில்வே ஸ்டேஷனுக்கும் தண்டார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கும் 2 பேருக்கும் நடந்து போயிட்டே சண்டை போட்டிருக்கான். விளையாட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ அண்ணங்காரன் திடீர்னு அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு கீழே போட்டிருக்க பாட்டில் எடுத்து எவனோ குடிச்சிட்டு போனான். அதை எடுத்து ஒரு உடைச்சி தம்பி கழுத்தை அறுத்துட்டான். அடுத்தவன ரத்தம் அப்படியே வடியுது. தம்பி தன்னை காப்பாற்றிக்கொள்ள அந்த இடத்துலேருந்து வேகமாக நடந்து வர தம்பி நடக்க முடியல. குறிப்பிட்டு ஏன்னா இந்த மெயின் நேவ் கட்டானோன்னே அந்த பிளட்டானது வீசிங் அடிக்குது. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் வந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனால் முடியல. எங்களுடைய வண்டி ஸ்கூலுக்கு மண் இறக்க வந்தது, பில்டிங் வேலைக்கு. அப்போ தான் நிற்கிறான். அந்த வண்டியை தொட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வு. இதே மாதிரி ஒரு மனிதன் நல்ல பசியன், திடீர்னு ஒருத்தனை கொலை பண்ணான், செத்து போனான்னு போலீஸ் பிடிச்சி போச்சு, எஃப்ஐஆர் போட்டுச்சு, ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் இருக்கிறப்போ அந்த கோர்ட்டு கேஸ் தண்டனை நடந்து, நீ பண்ணது கொலை தான், அந்த கேஸ் கன்ஃபார்ம் ஆகி அவனுக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது, மரண தண்டனை ஹேங்கிங் உறுதி செய்யப்பட்டது. உடனே அவனுக்காக அந்த பகுதி மக்கள், இவன் நல்ல மனுஷங்க, திடீர்னு ஏதோ ஆத்திரத்தில் பண்ணிட்டான், அவனை கொஞ்சம் விடுதலை பண்ணுங்கன்னு கருணை மனு கவர்னருக்கு, ஜனாதிபதிக்கு எழுதினாங்க, நண்பர்கள் எழுதினாங்க, அம்மா எழுதினாங்க, சகோதரர் எழுதினாங்க, எத்தனையோ பேர் எழுதினாங்க. ஆனால் கருணை மனு கிடைக்கல. அவருக்கு ஹேங்கிங் தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் செய்யப்பட்டது. தூக்கு தண்டனை இன்னைக்கு காலையில் ஜெயிலில் போய் அவர் அருமையான நம்ம பாஸ்டர் மாதிரி ஒரு பாஸ்டர் போய் அவரை சந்திக்க போகிறார்.
சந்திக்க போயிட்டு இயேசுவின் அன்பை சொல்கிறார். இயேசுவின் அன்பு என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட மக்களை, கொலையுண்ண போகிற மக்களை விடுவிக்கப்படும் நாள் விடுவி, நான் உன்னை விடுவிக்க வர்றேன். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ பார்க்கிறப்போ உனக்கு விடுதலை கிடைக்கும். இயேசுவின் அன்பை சொல்கிறார். தீத்து 2:11 சொல்லுது, ஏனெனில் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படிக்கால தெய்வ கிருபையானது பிரசன்னமாச்சுப்பா. உனக்கு நாளை காலில் தூக்கு தண்டனை. இவன் பாவங்களை அறிக்கையிட்டு உன்னுடைய அக்கிரமத்தை அறிக்கையிட்டு கர்த்தரை நோக்கி பார், கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பான்னு அந்த பையனுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுக்குறார். கிட்டத்தட்ட 6 மணிக்கு அந்த கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. 9 மணி வரையும் கவுன்சிலிங் போய்கிட்டே இருக்கு. அந்த பையன் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் நீங்கள் நான் பாவ அறிக்கை கொடுத்து கடவுள்கிட்ட போய் என் தூக்கு தண்டனை கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தூக்கு கொடுக்க வேண்டியது, தண்டனை கேன்சல் பண்ண வேண்டியது ஜனாதிபதி ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு. என் மெயில் போய் அவர் மெயிலை இப்போ எங்கே பார்ப்பாரு, தூங்கியிருப்பார். ஒருவேளை இன்னைக்கு டெலிகம்யூனிகேஷன் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஃபிங்கர் டச் பண்ணால் போதும், அடுத்த செய்தி அடுத்த நிமிஷத்தில் அவ்வளோ ஸ்பீடாக போய் நியூஸ் நிற்கிது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த பையன் இவ்வளோ தூரம் அவர் கவுன்சிலிங் கொடுத்தாரு அன்புக்குரியவர்களே. ஆனால் அந்த பையன் எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டார். வேதாமத்தில் அந்த விடுதலையின் வார்த்தைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் சொன்னார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து சொல்லுவார், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அன்புக்குரியவர்களே சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். எல்லாம் ஒரு மனிதனாவது கஷ்டம் வேதனைன்னு போகக்கூடாது. அதுதான் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அதுதான் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய சுத்தம். அன்புக்குள்ளே தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துவே. எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தாருங்கிற அந்த வார்த்தையை சொல்லி கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் கவுன்சிலிங் கொடுத்தாரு. அவருடைய கவுன்சிலிங் ஃபெயிலியர் ஆகிட்டு உடனே அவர் உன்னுடைய பாடுப்பான்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் போயிட்டாரு. அந்த பாஸ்டர் அந்த கேட்டை விட்டு வெளியே போனோன்னே அந்த ஜெயிலர், உயர் அதிகாரிகள் எல்லாரும் ஓடி வந்தாங்க. நேரத்தை கெடுத்துட்டீங்களா, ஓண்ட வந்ததுதான் ஜனாதிபதியே ஓண்ட பேசினாரு. அவற்றை மட்டும் நீ பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை சொல்லியிருந்தனா உனக்கு இப்போவே நீ விடுதலை போயிருக்கலாம். இங்கனே கையெழுத்து போட்டு அனுப்பியிருப்பாரு. ஆனால் 3 மணி நேரம் உனக்கு போராடினாரு. நீ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கலையேன்னு சொன்னார். ஒருவேளை இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் உங்களையும் மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். என்னுடைய பாவங்களிலிருந்து, என்னுடைய அக்கிரமங்களிலிருந்து, என்னுடைய அநியாயங்களிலிருந்து, என்னுடைய வியாதிகளிலிருந்து, என்னுடைய துன்பங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து சொல்லார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு எப்பொழுதும் கடந்து வருவேன்ப்பா, நீ ஏன்ப்பா கவலைப்படலை, நீ கவலைப்படாத. 22:24 சொல்றாரு, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அருவருக்கல, அற்பமாய் எண்ணல, தம்மை நோக்கி கூப்பிடுகையில் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்ளல. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரம், ஐயா நீ கஷ்டத்துல இருக்கிறப்பா, நீ எத்தனையோ வேதனையில் இருக்க, எத்தனையோ துன்பங்கள் இருக்க, அந்த உபத்திரப்பட்டோம் ஒரு அருவருக்கல. எதுக்காக இந்த உபத்திரம்? நீ வாய்க்கொழுப்புலதான் உனக்கு இப்படி ஆச்சு, அதனால உனக்கு சரின்னு அவர் தண்டனையை சொல்லல. தன்னை நோக்கி தன் பாவங்களை, சங்கீதம் 19:12 சொல்லுது, தன் பிள்ளைகளை உணவுயார் மறைவான குற்றங்களுக்கு விலக்கிக்கான வார்த்தையின்படி அன்புக்குள்ளே வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வார்த்தையின்படி பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். வார்த்தையின்படி ஆண்டவன் நம் பக்கத்தில் வந்து நம்மை நோக்கி, மகனே நான் உனக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஆயத்தம் உள்ள மனிதனாய் காணப்படுகிறேன் சொல்வதற்கு இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அதுதான் இன்னைக்கு வாசிக்க கேட்ட ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். இருள் என்னது? ராத்திரி தூக்கம் வரல என்பது ஒரு இருள். பேங்க்ல வீடு கட்ட லோன் வாங்கிட்டேன், கட்ட முடியல என்பது ஒரு இருள். கணவர் சரியில்லை, என்னுடைய வேதனை என்பது ஒரு இருள். என் பிள்ளைய நான் சரியா வளர்க்கல, அதனால இன்னைக்கு அவனுக்கு பெரிய கஷ்டம், அது ஒரு இருள். இதுல நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக, மரண பள்ளத்தாக்கில் இருக்க மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கம் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கவில்லை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனம் அழகா சொல்றார், அந்தகாரத்திலும் மரணத்தில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுக்கவும் நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழி நடத்த. எதுல வழி நடத்த? உன்னதத்திற்கு தேவன் அருணோதயம் போல் நம்மிடத்துக்கு வந்திருக்கார். மேலே மோஸ்ட்லி ஹைலி காட்,
அங்க இருக்கிற தேவன் இந்த பூலோகத்துக்கு எதுக்கு வந்திருக்குன்னா, அந்த அருணோதயனை எதுக்கு சந்திச்சிருக்குன்னா, அருணோதயம் என்பது விடியல் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அருணாச்சலம் என்று தமிழ் அழகா பேர் வைக்கிறோம். இது விடியல் என்று இந்த திருவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விடியல், விடியல் தூரம் இல்லை. விடிஞ்சிட்டா என் கஷ்டம் போச்சு, தை பிறந்தா என் கஷ்டம் போச்சுன்னு சொல்கிறோம். அதுதாங்க விடியல். அந்த விடியல் எதுக்கு வந்திருக்குன்னா, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்திருக்கு. நமக்கு கஷ்டத்தையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக வந்திருக்கு. அதுதான் லூக்கா 2:10 சொல்வது, பயப்படாதீர்கள், எல்லா மக்களுக்கும் இந்த சந்தோஷத்தை கொடுக்க நான் செய்தி கொடுக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னபோது தேவதூதர்கள் அந்த இடத்துல இறங்கினாங்க. இறங்கின தேவதூதர்கள் பாடுறாங்க, லூக்கா 2:14, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். அதுதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபொழுது துக்கத்திலிருந்து சீசல் சொன்னால் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். தன்னுடைய 70 பேரை நியமித்து அனுப்புகிறப்போ, நீங்கள் உலகத்தில் போய் எந்த வீட்டுக்கு சமாதானம் பார்த்துருக்கிறானோ அந்த வீட்டில் போய் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். அமைதியை கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவதூதர்கள் பாடினாங்க. அதே இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் பணி செய்து அன்புக்குள்ளே அவருடைய அந்த வெற்றி பவனி ஓசனா பண்டிகை கொண்டாடுறப்போ அங்கே இருக்க மக்கள் பண்ணாங்க. லூக்கா 19:38, உன்னத இருக்க தேவனுக்கு மகிமை, பரலோகத்திலே சமாதானம். இயேசு கிறிஸ்து வந்ததில்லை, பூலோகத்தில் சமாதானம். பூலோகத்தில் உங்களுக்கு எனக்கு சமாதானம் வந்தோன்னே ஆண்டவர் சமாதானத்தில் பாடும் ஆண்டவர். ஒருவேளை அப்போ கடவுள் நீங்கள் நானும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுடைய எண்ணம் இல்லை, வேதனையில் இருக்கணுடைய எண்ணம் இல்லை, துன்பகத்தில் இருக்கணும் எண்ணம் இல்லை, நம்முடைய மேலதிகள் நம்மளை நசுக்கி கொண்டிருக்காங்க அது அவருடைய எண்ணம் இல்லை, கீழதிகள் நம்மளை போட்டு கொண்டிருக்காங்க அது நம்முடைய எண்ணம், ஆண்டவருடைய எண்ணம் இல்லை. பக்கத்தில் இருக்க டேபிளில் இருக்கவங்க ஐயோவா கிறிஸ்தவா மேல்நாட்டு கடவுள் என்று அவன் மதத்து பேரை ஜாதி பேரை நசுக்கி கொண்டிருக்காங்க, இது ஆண்டவருடைய எண்ணம் இல்லை. அந்த எண்ணத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். மனிதனுக்கு நல்வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். மனிதனுக்கு அமைதியை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அதை சொல்கிறப்போ ஒரு அருமையான சகோதரி ஸ்டான்லி ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸ் அவுட் பண்ணாங்க. அவங்களுக்கு டியூட்டராக போகணும், ப்ரொமோஷன் வரணும். அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இன்னைக்கு 1 கோடி இருப்பாங்க, 1 லட்சம். அன்னைக்கு அவங்க காலத்தில் 10,000 20,000 கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, லஞ்சம் கொடுத்து நான் போக மாட்டேன், கடவுள் எனக்கும் ஒரு வாய்ப்பு தருவாருன்னாங்க. என்ன வாய்ப்பு கிடைச்சி தெரியுமா? அலெக்சாண்டர் 1 வருஷம் கவர்னர் ஆண்டார். 1 வருஷம் அலெக்சாண்டர் கவர்னர் ஆடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மாவுக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு. அந்த அம்மா சொல்லிட்ட கேட்டிங்கன்னா இன்றைக்கி நேர்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு உதவி செய்கிறாங்க, நிறைய நல்ல ஒரு டைப்பு சிஎஸ்ஐ டக்கர் சர்ச் பிராட்வே சர்ச்சில் மெம்பர், ஐஎம்எஸில் வெல்பெஸ்ட் ஸ்பான்சராக இருக்காங்க. எனக்காக தான் எம்ஜிஆர் இறந்தார், ஜானகி அம்மா ஒரு நாள் சீஃப் மினிஸ்டர் இறங்கினாங்க, அமைதி இல்லை, அலெக்சாண்டர் ஆட்சி வந்துச்சு, எனக்கு தானே என்ன சொல்லுவாங்க. கடவுள் ராஜாக்களை மாற்றி கொடுக்கிறார். நம்ம கடவுளை நோக்கி மட்டும் பார்த்தா போதும், உலக பிரகாரமாக யாரையும் பார்க்கணும். ப்ராக்டிக்கல் லைஃபுங்க. நான் பணம் கொடுத்து என் ப்ரொமோஷன் வாங்கணும் அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் பணம் இல்லாமல் அந்த 1 வருஷம் ஒரு லஞ்சம் இல்லாத நாடாக தமிழ்நாடு போய்கிட்டு இருந்துச்சு. அன்புக்குள்ளே அன்றைக்கி எத்தனையோ மக்களுக்கு நன்மை கிடைச்சது. அன்றைக்கி தான் ஆட்டோ சங்கர் மாட்டினார். அந்த அப்படிப்பட்ட அதிகாரிகளும் நாட்டில் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒருவேளை நாம் ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறோம், இன்றைக்கி அரசாங்கத்தோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும். அன்புக்குள்ளே இந்த இக்கட்டான நிலைமையில் நீங்கள் நானும் நம்ம எத்தனை கஷ்டம், எத்தனை துன்பம், எத்தனை வேதனை இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் விடுதலை கொடுத்து வாழ்வு கொடுக்க ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காண முடிகிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில், தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு அவரை கேட்கிறப்போ அவர் வாழ்வு கொடுக்கிற தகப்பனாய் காண முடிகிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே,
துதியினால் இடிந்து விழு கலங்கினாதே திகைத்தே துதியினால் இடிந்து விழு நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை நாம நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை நாவாலே என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நாம் இயேசுவை. ஆம் அன்புக்குரியவர்களே, நமக்கு எரிய வரலாம், எது வந்தாலும் சரி. எரிய வந்தபோது இஸ்ரேல் மக்கள் துதித்து பாடினாங்க. நாம் ஆண்டவருடைய மத்தியில் நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஜெர்மன் தேசத்தில் ஒரு ஜெயில் உண்டு. அந்த ஜெயில், அந்த தேசத்துடைய சட்டம் என்னென்னா, யாராவது அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னா, அந்த ஜெயிலேருந்து வெளியே எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா, ஓடிட்டாங்கன்னா, அந்த ஜெயிலில் இருக்க கைதிகள் பெயர்கள் எழுதி சீட்டு கொடுக்கப்படும். 10 கைதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. 10 பேரையும் திரும்ப சீட்டு போட்டு எடுப்பாங்க. அந்த 10 பேரை எடுத்து ஒரு இருட்டு அறையில் கொண்டு டார்க் ரூமில் போட்டுருவாங்க. 10 பேருக்கும் உணவு கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, லைட்டு போட மாட்டாங்க. 10 பேரும் உணவு, சாப்பாடு, தண்ணி, லைட், ஏர் இல்லாமல் இறந்து போவாங்க. ஒரு கைதி தப்பியதற்காக அந்த 10 கைதிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அந்த ஊரில் அந்த ஜெயிலில் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் அதே மாதிரி ஒரு கைதி தப்பி விட்டார். தப்புற பொழுது அந்த கைதி தப்பி போன உடனே அதே மாதிரி 10 பேர் எடுத்தாங்க, இருட்டறையில் போட்டாங்க. அதில் பிரான்சிஸ்ங்கிற ஒரு நல்ல மனிதர் ஏதோ எதேச்சத்தனமாக ஏதோ ஒரு சின்ன தவறு செய்ததற்காக தண்டனை அனுபவிப்பதற்காக ஜெயிலுக்கு போயிருந்தார். கிட்டத்தட்ட அவருக்கு 1 மாதம் தான் சிறை தண்டனை. அந்த 1 மாத சிறை தண்டனை இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தால் அவர் அந்த மரண தண்டனை மாதிரி அதுக்குள்ளே போயிட்டார். அந்த பிரான்சிஸ் உள்ளே போனதுலேருந்து ரொம்ப சத்தம் போட்டு அழுது கொண்டே இருந்தார். ஐயோ என்னை காப்பாற்றுங்க, ஐயோ என்னை காப்பாற்றுங்க, பெழுக அழுகையின் குரல். 2 பிள்ளைகளாக ரொம்ப நல்லவன், நான் திருடலை, பொய் சொல்லலை, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு அந்த ஜெயிலேருந்து அழுது கொண்டே இருந்தார். அப்போ வெளியில் ரெவரண்ட் ரெவ்கோங்கிற அந்த ஜெயிலுக்குள்ளே இன்னொரு பாதிரியார் எதுக்கோ அரெஸ்ட் ஆகி போயிருந்தார். அவர் ரெவ்கோ கூடிய காதில் அந்த சத்தங்கள் விழுந்தது. ஒரு நாள் இரவு முழுதும் விழுந்தது. அடுத்த நாள் காலையில் எழுந்து என்ன அழுகையின் சத்தம் கேட்குறப்போ அந்த ரெவ்கோட்ட அந்த சம்பவத்தை சொன்னார்கள். இதேமாரி யாரோ தப்பிச்சிட்டாங்க, தப்புறதால 10 பேர் இப்படி மாட்டிக்கிட்டாங்க, அதில் ஒரு மனிதர் இப்படி அழுது கொண்டிருக்கிறாங்கிறப்போ அந்த பிரான்சிஸை போய் ரெவரண்ட் ரெவ்கோ சந்தித்தார். அந்த ரெவ்கோவை சந்திக்கிறப்போ அந்த ரெவ்கோட்ட அந்த பிரான்சிஸ் சொன்னார், எனக்கு 1 மனைவி 2 பிள்ளைகளையா, ஒன்றுமே தவறு செய்யலையா, எதேச்சியா ஏதோ ஒரு சின்ன தவறியா, அதுக்கு 1 மாத சிறை தண்டனைக்கு வந்தேன், ஆனால் இன்றைக்கி என் நிலைமை மரண தண்டனை மாதிரி இருக்குது, என் பிள்ளைகளை யார் காப்பாற்றுவா, என்னை யார் விடுவிப்பான்னு கண்ணீரோடு அழுதார். உடனே ரெவ்கோ அந்த ஜெயிலத்தை போய் சொன்னார், ஐயா இதே மாதிரி ஒரு ஏழை மனிதன், அதே மாதிரி அந்தவனுக்கு இப்படி கஷ்டம், ஒன்றுமே தண்டனை பண்ணல, அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை சொல்கிறப்போ ஜெயிலர் சொன்னார், இது இந்த ஜெயிலுடைய தண்டனைப்பா, இது நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறப்போ ரெவ்கோ சொன்னார், ஒன்று செய்யுங்க, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு பதில் இந்த ரூமில் போட்டுட்டு அந்த பிரான்சிஸை வெளியே விடுங்கிறப்போ அந்த பிரான்சிஸை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பிரான்சிஸ் என்ன பண்ணார், ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொண்டாடினார். அந்த ரெவ்கோ சார்பில் ஒரு கல் வச்சுட்டு அந்த கல் பக்கத்தில் ஒரு நாள் போய் நின்று சந்தோஷமாக அவர் அந்த ஜெபம் பண்ணுவாராம், நிறைய பேருக்கு உதவி செய்வாராம். என்னன்னு கேட்டால், இதுதான் எனக்கு விடியல், இதுதான் எனக்கு கிறிஸ்மஸ், இதுதான் எனக்கு விடுதலைன்னு சொன்னாராம். ஒருவேளை அந்த அந்த கிறிஸ்தவ நாட்டில் அவர் கிறிஸ்மஸை இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ்னால் நம்ம வீட்டில் ஸ்டார் போடுறோம், குடில் வைக்கிறோம், நிறைய உணவு செஞ்சு ஏழைங்களுக்கு கொடுக்குறோம், நம்ம நிறைய ட்ரெஸ் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்குறோம், அந்த டிசம்பர் 25ஆம் தேதி செய்கிறோம். ஆனால் பைபிளில் நமக்கு டிசம்பர் 25 பற்றி எங்கேயாவது சொல்லியிருக்குன்னா எந்த இடத்துலையுமே பைபிளில் சொல்லலை. ஆனால் பைபிளில் தேதி சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதுதான் சென்சஸ் கணக்கு
கணக்கு எழுதினாங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அர்த்தசாஸ்திரா கூப்பிட்டு எழுத சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ தான் சென்சஸே எழுதினாங்க. கிபு இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ தான் வந்தது. இதை எத்தனையோ மத தலைவர்கள் மாற்றணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் மாற்ற முடியல. கிறிஸ்துக்கு முன் 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க, 700 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறாங்க. கிறிஸ்துக்கு பின் இத்தனை ஆண்டுகள் எல்லாம் டேட் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கிறிஸ்து பிறந்த தேதி மட்டும் பைபிளில் சொல்லப்படலை. ஏன்னா கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு என்று பெயர்வாயாக பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்காக வந்தார். எந்த மனிதன் தன் பாவங்களை விட்டுட்டு கர்த்தரிடத்தில் திரும்புகிறானோ அன்னைக்காக உனக்கு கிறிஸ்துமஸ். அதுதாங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஒருவேளை கிறிஸ்துமஸ் நான் என்னைக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று என் வியாதிகளுக்கு விடுதலை பெற்று நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனோ, ஆண்டவருக்காக நான் என்னைக்கு பணி செய்கிறனோ, கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தந்தார், கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்வை தந்தார்னு சொல்லிருக்கோம். அந்த இதுதாங்க கிறிஸ்துமஸ். அதுதான் வாசிக்க கேட்ட நற்செய்திகள் யோவான் 8ஆம் அதிகாரத்துல சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் சொல்லுவாங்க. சத்தியம் என்பது திருவிழியத்தில் சொல்லிருக்காங்க. உண்மையையும் அறிவீர்கள். என்ன அறியணும்? உண்மை. சத்தியம் என்பது ஒரு சமஸ்கிருதம். கிறிஸ்தவத்தில் பைபிளில் பார்த்தீங்கன்னா, பைபிள் நாம் வச்சிருக்கிறது 14வது எடிஷன். இன்னைக்கு இந்த பவர், இதுக்கு பேர் பவர் என்று பெயர். இதை மாத்திரவங்க. இன்னைக்கு லேட்டஸ்ட் திருவிழியம் வந்திருக்கு. இந்த திருவிழியத்தை எடுத்து பாரம்பரியம் மிக்க தென்னித்த திருச்சபை மக்கள்கிட்ட கொடுத்தா தொடமாட்டாங்க. பின்னால் பைபிள் என்ன சொல்லியிருக்கு? இந்த எழுத்தை மாற்றினா கூட்டினா குறைச்சா என்ன வந்துடும்? சாபம் வந்துடும். அதில் இருக்கிறத மாத்தினா தானே, கூட்டினா குறைச்சா தானே. ஆனால் சீகன் பால் எழுதுகிறப்போ என்ன எழுதினார்? பராபரன் எழுதினார். தேவன் வானத்தையும் பூமியும் உருவாக்கினார் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. முதல் எழுதின பைபிளில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பராபரன் எழுதினார். பராபரன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதுக்கு அடுத்த எடிஷன் சர்வேஸ்வரர், சர்வ வல்லவர் நம்ம சொல்கிறோம், மைட்டி காட். சர்வேஸ்வரன் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த எடிஷன். நம்ம வச்சிருக்க எடிஷனில் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வச்சிருக்க பைபிளில் கடவுள், திருவிழியத்தில் கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் என்பது கடந்து நிற்பவர்னு அவங்க சொல்கிறாங்க எக்ஸ்பிளனேஷன். ஒருவேளை ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். அதற்காக பைபிளுடைய கருத்துக்கள் மாற்றப்படலை. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு, அதே மாதிரி மொழியில் தமிழ் மொழி ரொம்ப டெக்னாலஜி முன்னால் போயிருக்கு, அட்வான்ஸ் ஆகிருக்கு. அந்த தமிழ் மொழியிலிருந்து சத்தியத்தின்கிறது உண்மையும் அறிவீர்கள். நிறைய நமக்கு ஒரு சில வசனங்கள் இதில் புரியலைன்னா திருவிழியத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த வசனம் புரியும். ஒருவேளை நீங்கள் ரெகுலராக திருவிழியம் வாசித்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பவரை தொடவே மாட்டீங்க, புரியாது. புதுசாக படிக்கிறவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது திருவிழியத்தை வாங்கி கொடுத்து பாருங்கள், அந்த வசனம் உங்களுக்கு புரியும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு பைபிள் இதை வாசித்தீங்கன்னா நிறைய எழுத்துக்கள் புரியாது. நிறைய எழுத்துக்கள் சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த உண்மை சத்தியம் என்று சொல்லிட்டு அந்த 8:36 சொல்கிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால். எவ்வளோ சூப்பர் வார்த்தை பாருங்க. அந்த விடுதலை என்பதான் மனிதனுக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்தார்னா எங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறாருன்னு எப்படி நம்ம ஸ்டார் மாட்டியிருக்கோமோ, எங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாருன்னா நாம் இந்த உலகத்தில் எப்படி ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்கள் நானும் எப்படி ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஓசியா 14:2 சொல்லார், இஸ்ரவேலே உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பு, வார்த்தைகளை கொண்டு அவரிடத்தில் திரும்பு. நம்ம ஆண்டவற்றை திரும்பின மக்களாய் காணப்படுகிறோமா? யோபு 22:23 சொல்றார், சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்புங்கள். மைட்டி காட், நீங்க அவரிடத்தில் மனம் திரும்புங்கள் சொல்றார். ஆமோஸ் 5:4 சொல்றார், என்னை தேடுங்கள், பெத்தேலுக்கு போகாதீர்கள், கில்காலுக்கு போக வேண்டாம், பெயர்சபாவுக்கு போக வேண்டாம். பெயர்சபா என்பது ஆபிரகாம் பலியிட்ட இடம், பெத்தேல் என்பது தாவீதை எடுத்துக்கொண்ட இடம், கில்கால் என்பது யோசுவா மக்களை ஒன்றாக கொண்டு சேர்ந்த இடம், சவுலை அபிஷேகம் பண்ண இடம் கில்கால். ஆனால் இதெல்லாம் போனால் விடுதலை கிடைக்குங்க. நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க எத்தனை கிலோமீட்டர் நடந்து போய் உயிரை கொடுத்த கடவுளுக்கு இதை கொடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு விரலை கொடுத்துப்பாரு, ஒரு கையை கொடுத்துப்பாரு. 5 விரல் ஒரு விரலை கொடுத்தா முட்டையாக இருக்கும். என்னன்னு கேட்டால் வளராது.
கடவுளுக்கு கொடுத்தேன்னு சொல்லு, கொடுக்குறோமா? ஒரு கையை கொடுத்து பாரு, கொடுக்குறோமா? வளர்ற ஒன்றை கொடுத்துட்டு கடவுளுக்கு கொடுத்தோன்னு எத்தனை பேர் ஏமாற்றிட்டேன். இங்கெல்லாம் போகாது, இங்கெல்லாம் கடவுள் இல்லை. நான் இன்று ஒரு தகவல் கேட்பேன். ரொம்ப சூப்பராக 10 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார், ரொம்ப வேதனையில் இருந்தார், ரொம்ப துன்மையில் இருந்தார். அப்போ இவரை மாதிரி ஒரு போதனை சந்திச்சு, அப்பா ஏன் கஷ்டத்தில் இருக்கிற, கொஞ்சம் வருமானத்தில் பணத்தை எடுத்துகிட்டு கடவுளை போய் பாரு, கடவுள் அந்த மலையில் இருக்காரு, போய் பாடுறான்னாரு. சீனாயில் போய் தான் சீனாய் மலையில் தான் போய் மோசை பார்த்தார். அபராத்த மலையில் தான் போய் பார்த்தார். நம் கடவுள் மலைகளின் ஆண்டவர். ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் குமரன் இருக்கக்கூடலாம் உங்களுக்கு கடவுள் சொல்லுவோம், அது இல்லை. நம் கடவுள் மலையிலேருந்து தான் பேசினார். இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் உயரமாக இருந்தால் மக்கள்கிட்ட பேசினார். மலையிலிருந்து தான் பேசுவார். மலை என்பது உயரமான இடம், கடவுள் என்பது உயரமானவர், அவர் மேலே இருக்கிறாரு. ரெண்டாவது, அன்னைக்கு இதே மாதிரி அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி, இந்த சவுண்ட் சிஸ்டம் இல்லை. மேலேருந்து பேசுனா கீழே ஈஸியாக கேட்கும், எல்லா மக்களுக்கும் அந்த சத்தம் போய் கேட்கும். அதனால தான் அவங்க மேலேருந்து பேசுனாங்க. எல்லா கடவுள்லாம் நம்ம மேலேருந்து தான் பேசியிருப்பாங்க. மோசேட்ட மேலேருந்து தான் பேசுகிறாரு, ஆபிரகாம்கிட்ட மேலேருந்து தான் பேசுகிறாரு. கடவுள் மலைகளின் ஆண்டவர். அதே மாதிரி நீ அந்த கடவுளை போய் பார்ப்பா, கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போனார். அவர் அந்த மலைக்கு போனார். நிறைய கூட்டம், சரியான கூட்டம். ஒரு பொது வழி, அதில் இன்னும் 1 மாதம் உங்களுக்கு லைனில் நின்று போவ. இன்னொரு விஐபி வழிக்கு கார்டு வேணும், கார்டு இல்லை. இன்னொரு விஐபி வழி, அதில் போக முடியாது. இன்னொரு வழியில் இது எல்லா ஜாதியும் போக முடியாதுன்னு அடைக்கப்பட்டுருச்சு. இந்த ஜாதிக்காரங்க மட்டும்தான் அந்த வழியில் போக முடியும்னு அடைக்கப்பட்டுருச்சு. இன்னொரு இடத்துல இந்த மொழிக்காரங்க மட்டும்தான் போக முடியும்னு அடைக்கப்பட்டுருச்சு. நிறைய வழி இருந்துச்சு கடவுள்கிட்ட போக. ஆனால் எந்த வழி இவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சீக்கிரமாக பார்த்து கடவுள்கிட்ட கொண்டு வந்த பணத்தை கொடுத்துட்டு எப்படி ஆபேல் காயினை போல நாமும் கடவுள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் 2 பேரும் நினச்சி எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணார், முடியல. அப்புறம் அப்படி கண்ணீரோடு எந்த வழியில் போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு ஏழை தாயார் கண்ணீரோடு நின்றுக்கிட்டு இருந்தாங்க, பசியில் நின்றுட்டு இருந்தாங்க. உடனே கையில் இருக்க பணத்தை எடுத்து அவர் அறியாமல் அந்த ஏழை தாயிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அந்த அம்மா முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துச்சு. அந்த சிரிப்பை பார்த்த உடனே ஐயோ இவங்க முகத்தில் கடவுள் தெரிகிறாரு இன்னும் பார்த்தாங்க. இவங்க முகத்தில் கடவுள் தெரிகிறாருன்னு பார்த்த உடனே திரும்பி இப்படி பார்த்தாரு. மேலாம் கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னாங்க அந்த மலைக்கு மேலே. ஒருவேளை அங்கே இருக்கிறாரா, இல்லை அந்த கடவுள் இங்கே வந்துட்டானான்னு தெரியல. உடனே அந்த அம்மாட்ட கேட்டார். அந்த அம்மாட்ட கேட்கல, கடவுள்கிட்ட பேசுகிறார். கடவுளே நீங்கள் மலையில் இருக்கீங்களா, இங்கே இருக்கீங்களா? இப்போ இங்கே கடவுள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி ஒரு எனக்கு அமைதி சாந்தம் வந்துருச்சே, அமைதி வந்துருச்சே என்னன்னு கேட்குறப்போ கடவுள் பேசினார். நீ அங்கே மலைக்கு வந்தா என்னையும் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ நீ பார்ப்பது என்னுடைய ஒரிஜினல் முகம், என்னுடைய உண்மையான முகம். இந்த முகத்தை நான் பார்த்துட்டேன்ப்பா, ஒன்றை நான் பார்த்துட்டேன்ப்பா சொன்னாங்க. இதுதான் எங்கள் மனம் திரும்புதல். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் மக்களை காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லும் மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கு. லூக்கால யோவான் சாணம் சொல்லப்போம், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கு. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறப்போ அது பிரஜாபதி நாடகத்தில் முதல்ல போட்டாங்க. இப்போ போன வாரம் பிரஜாபதியை பார்த்தேன், திருநெல்வேலியில் ஐஎம்எஸ்ல போட்டாங்க. போன வாரம் பிரஜாபதியை நாங்கள் பார்த்தேன். அதுக்கு முன்னே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே எங்கள் ஸ்கூலில் போட்டாங்க. அந்த ஆக்ஷன் ஆனது எனக்கு மறக்கவே இல்லை. அந்த லூக்கால அந்த யோவான் சாணங்கன் சொல்கிறது மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மனுஷனை கொண்டாந்து அவன் கையில் கோடாரியை கொடுத்து, அந்த பைபிளில் சொன்ன கோடாரியை கொடுத்து அந்த மரங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அந்த கோடாரியை வெட்டுற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நீங்கள் மனம் திரும்பி கனி கொடுக்காட்டா இந்த கோடாரியானது மரங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவீர்கள் சொல்கிறப்போ இப்போ நாங்கள் அங்கே என்ன செய்யணும், அங்கே இருக்க மக்கள் கேட்குறப்பா என்ன சொன்னார், என்னங்க சொல்கிறாரு? எல்லாருமே ட்ரெடிஷன் பாரம்பரியம் மிக்க திருச்சபை மக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் என்ன சொன்னார் யோவான் சாணங்க? என்ன சொல்கிறாரு? 2 அங்கி இருந்தால் நம்ம எத்தனை அங்கி கொடுக்குறோம்? கிறிஸ்தவனுக்கு ஈக்கில் யாருமே கொடுக்கல, நமக்கு ஈக்கில் யாரும் கொடுக்க முடியாது. ஏழைக்கு கொடுக்க எங்கே எடுக்கிறோம்? 120 ரூபாய்க்கு சேலை கிடைக்குமா? அது கொண்டு தண்ணியில் போட்டு என்னாவும் ஜாக்கெட் மாதிரி சுருங்கி போவோம். அப்போ நம்ம
உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்கு நான் இல்லைங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியல. நமக்கு ஈக்குவலா அதுதான் உண்மையான மனம் பைபிள் சொல்லுது. நாம் எடுத்து சொல்கிறாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் மிலிட்ரி வந்து கேட்கு, நீங்கள் தான் மிலிட்ரி என்ன சொல்கிறாரு, பொய் கேஸு போடாத, யார்ட்டையும் லஞ்சம் வாங்காத. 3 விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார். பொதுமக்கள், மிலிட்ரி, இன்னொருத்தர் யாரோ கேட்பாங்க. 3 பேர் கேட்குறாங்க. நீங்கள் நானும் கடவுள்கிட்ட எப்படிப்பட்ட மக்களாய் அவருடைய சன்னிதானத்துக்குள் வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கிறிஸ்மஸ் பிறந்ததின் நோக்கம் இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். இதுதான் கிறிஸ்து பிறந்தார். கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் அமைதியை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். வாசிக்க கேட்டோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தரின் தோளின் மேலுக்கு நாமும் அதிசயமானவர். அவர் அதிசயம், மிராக்கிள், ஆலோசனை, அட்வைசர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர். அவர்கிட்ட தான் சர்வ வல்லமை இருக்கு. அவர் சொன்ன எல்லாமே நடக்கும். அடுத்து பெர்மனண்டே அவர் தான், பெர்மனன்ட் டைரக்டரே அவர் தான், நிரந்தரமே அவர் தான், நிரந்தரம் பாட்டு நிரந்தரமே அவர் தான். அடுத்து அமைதி அரசர் என்று திருவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சமாதானம் என்பது அமைதி. அவர் தான் அமைதி அரசராக இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்கள் அந்த அமைதி அரசருக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு அமைதியான வாழ்வை கொடுக்கிற மக்களை காணப்படுகிறோம். நாம் அந்த அமைதியின் அரசருக்கு நாம் ஒரு சாட்சி மனம் திரும்பின மக்களாய் காணப்படுகிறோமா? மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல் நம்மகிட்ட காணப்படுகிற அன்பிற்குள்ளே இந்த உலகத்திலிருந்து நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம்? ஒன்றும் இல்லை. எங்களுடைய சகோதரனை பற்றி சொல்கிறப்போ அந்த சீட்டை பார்க்குறப்ப எங்களுடைய ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கிறார். எனக்கு என் கண்களிலிருந்து என் மனது ஆள ஆரம்பிச்சிட்டு இந்த சென்னையில் வந்து இறங்குறப்போ இன்றைக்கி 60-50 வருஷம் அவர் ஆரம்பித்த நிறுவனம். அவர் வந்து 54 வருஷம் ஆச்சு. சென்னையில் எக்மோரில் கொல்லம் மெயிலில் வந்து இறங்கினார். 7:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் ராத்திரி 10:30 மணிக்கு வந்துச்சு. 64 வருஷத்துக்கு முன்னால் ஷேர் ஆட்டோ கிடையாது, கால் டாக்ஸி கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 9 மணிக்கு அப்புறம் டவுன் பஸ் கிடையாது, ராத்திரி சர்வீஸ் கிடையாது. 10:30 மணிக்கு இறங்கி நிற்கிறார். இறங்கி போக வேண்டிய திசை தெரியலை. வெளியூர்லேருந்து வந்தவனை கேட்டிங்கன்னா திசை தெரியலம்மா. திருநெல்வேலி மக்களை பார்த்தீங்கன்னா எக்மோரில் இறங்கணும்னு ஒரு ஸ்மெல் வரும், ஒரு அந்த பாத்ரூம் ஸ்மெல் வரும். பையில் பார்த்தா காசு இல்லை, இரவு உணவு சாப்பிட பழி இல்லை, எங்கே தங்குவதுன்னு தெரியல, எங்கே போகணுன்னு தெரியல. ஆனால் இறக்குறப்போ பல கோடிக்கு அதிபதியாக எத்தனையோ திருச்சபைகள் எத்தனையோ பேருக்கு வாழ்வு கொடுத்தார். ஆனால் அவர் கையில் இருந்த 2 மோதிரம், ஒரு வாட்சி, அதையும் அவுத்துக்கு தான் அனுப்பணும். அவுக்க வேண்டாம்னு நினச்சா அங்கே நாங்கள் வந்து அப்புறம் கல்லறைக்காரன் எடுத்துருவான், யாரோ எடுத்துருவான், அதனால் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்புக்குள்ளே இந்த உலகத்திலேருந்து என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம்? ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. வெறுமையாக வந்த நீங்கள் நானும் என்னத்தை கொண்டு போகிறோம்? அதுதான் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னு ஒரு வாலிபன் வந்து கேட்குறப்போ அவன் சொல்கிறார், கட்டளைகளை கடைபிடிக்கிறாரு. கட்டளையில் ஐயா, நான் சின்ன வயசுலேருந்து சண்டே ஸ்கூலுக்கு போயிருந்தேன், வசனம் சொல்லணும், எங்கள் அம்மா சோறு போட மாட்டாங்க, யூத் மீட்டிங் நடத்தியிருக்கேன், சர்ச்சில் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், ட்ரெஷராக இருந்திருக்கேன், இப்படிலாம் எனக்கு இருக்குப்பாங்கிறப்போ அவர் சொல்கிறாரு. இதேமாதிரி ஒரு சமாரிய கதையை சொன்னார். நம்ம சமாரிய திருச்சபையை பற்றி ஒரு பைபிள் இறையியல் கல்லூரியில் இறையியல் மாணவர்கள் படித்து கொண்டிருந்தாங்க. படித்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு ஒரு நாள் அந்த ஆசிரியர் ஒரு இறையியல் சொன்னார், இன்றைக்கி நல்ல சமாரியனுடைய பற்றி நீங்கள் எழுதணும்ப்பா, இன்றைக்கி தீசிஸ் எல்லோரும் எழுதணும், கிளாஸுக்கு வந்துருங்கன்னாங்க. டைமுக்கு எல்லோரும் வந்தாங்க. டைமுக்கு வரலன்னா அந்த ப்ரொஃபஸர் வெளியே அனுப்பிடுவார், மார்க் போட முடியாது, பாஸ் பண்ண முடியாது, ஃபைனல் இயர் அடுத்து ஆர்டினேஷன் வாங்கணும். அதனால் எல்லோரும் டைமுக்கு வந்துட்டாங்க அந்த தீசிஸ் எழுதுறதுக்கு. ஒரே ஒரு மாணவன் மட்டும் சரியான நேரத்துக்கு வரல. என்னன்னு கேட்குறப்போ, ஐயா வழியில் வரப்போ ஒருத்தருக்கு மூச்சு வாங்கி மூச்சு போகாமல் மரணப்படுக்கையில் இருந்தார். அவரை எடுத்து அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க கிளினிக்கில் கொண்டு அவரை சேர்த்துட்டு வந்தியா. அதுதான் என் டேட் சொன்னார். அந்த பிரபர் சொன்னார், இதுதான்ப்பா நல்ல சமாரியன். நல்ல சமாரியங்கிறப்போ அங்கே போய் லேவியம் பார்த்தான்.
லேவி என்பது மோசே கோத்திரம், ஆசாரிய வர்க்கம். அங்கே ஒரு சமாரியம் பார்த்தான், இன்னொரு பார்த்தான். ஆனால் யாருமே உதவி பண்ணல. சமாரியம் மட்டும் பிடிச்சு அவனுக்கு உதவி செய்தான். ஒருவேளை நீங்கள் நானும் உண்மையான கிறிஸ்மஸ்னால் தினமும் நமக்கு கிறிஸ்மஸ் தான். பண்டிகை என்பது ஒரு மாதம் அட்வான்ஸு சம்பளம், போனஸு, லீவு சம்பளம், புது துணி, புது சாப்பாடு, புது பிரியாணி. எப்போவுமே பண்டிகை என்பது நல்ல உணவு. இது யாருக்குன்னா, நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா கிடைக்கி, போனஸ் கிடைக்கி, அட்வான்ஸ் கிடைக்கி, 3 நாள் லீவு சம்பளம் கிடைக்கி, உங்கள் பிள்ளைகளோடு ஒன்றா இருக்கீங்க, நல்ல உணவு சாப்பிட்றீங்க, எங்கேயோ பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறீங்க, மன மகிழ்ச்சியாக இருந்தீங்க. இது நம்ம பண்டிகைன்னு கொண்டாடுறோம். ஆனால் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரன் உணவில்லை, பன்னியோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போ திங்க் பண்ணி பார்த்தான், திரும்பி பார்த்தான், தகப்பன் வீட்டில் எவ்வளவோ வசதியாக இருக்காங்க, நான் ஏன்ப்பா அந்த கண்ணீரில் இருக்குன்னு அவன் தகப்பன்னு சொன்னான். லூக்கா 15:17, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொன்ன பொழுது அவன் மனமுடைந்த மனிதனாய் தகப்பன்ட்ட போனான். தகப்பன் அதுவரையும் அவனை கவலைப்படவே இல்லை, என் பிள்ளை எங்கே போச்சுன்னு அவர் திங்க் பண்ணவே இல்லை. ஆனால் மனமுடைந்தவனாய் திரும்பி போகிறப்போ அவர் உடனே அந்த பையனை பிடிச்சிக்கிட்டு போனார், குளிப்பாட்டினார், புது ட்ரெஸ்ஸு போட்டார், புது செருப்பு போட்டார், கையில் கம்பு கொடுத்தாங்க, கண்ணுக்குட்டி அடித்து பிரியாணி பண்ணிட்டாங்க. பிரியாணி பண்ணி மியூசிக் கச்சேரி வச்சுட்டாங்க. இன்றைக்கி கல்யாண வீட்டில் மியூசிக் கச்சேரி பிரியாணி போட்டால் அதுதாங்க விருந்து, அதுதாங்க பண்டிகை. ஒருவேளை இன்றைக்கி அந்த பண்டிகை எப்படின்னா அவன் மனம் திரும்புவது தான் கிடச்சிது. அன்புக்குள்ளே சகையும் மனம் திரும்பப்போ இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிராமின் குமாரன்று அந்த மனம் திரும்புதல் கிடச்சிது. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் தாவீது மனம் திரும்புறத சொல்கிறப்போ தாவீது சொல்கிறான், அழகாக சொல்வார். என்ன சொல்கிறான்னா, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொன்ன பொழுது அந்த நாத்தான் தீர்க்கன் உனக்கு மன்னிப்புன்னு சொன்னார், அவனுக்கு சந்தோஷம் என்று சொன்னார். 1 ராஜாக்கள் 21 ஆகாப் ராஜா தவறு செய்த பொழுது எலியா சொல்கிறப்போ ஆகாப் ராஜா வஸ்திரங்களை கிழித்து ஆண்டோடைய சன்னிதானத்துக்குள்ளே போனான். தான் வஸ்திரங்களை கிழிச்சிட்டு சன்னிதானத்தில் போனான். அதுதான் உனக்கு பண்டிகையாய் காணப்பட்டது. நினிவே மக்களுக்கு நீங்கள் அழிந்து போகிறீங்க, 40 நாட்கள் உண்டு, மனம் திரும்புங்கள் சொன்ன பொழுது ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தாங்க. அதுதாங்க அவங்களுக்கு சந்தோஷம். ஒருவேளை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். நல்ல சமாரியனை போல இன்றைக்கி இந்தியாவில் எத்தனையோ மக்கள் உணவு இல்லாமல் பசியோடு கண்ணீரோடு வேதனையோடு இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். அன்புக்குள்ளே ஒரு பிள்ளை படிப்பதற்கு இன்றைக்கி இந்தியாவில் 20 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு வேளை உணவு கொடுக்குறாங்க, மாலையில் டியூஷன் நடத்துகிறாங்க, ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு 3 வேளை உணவு, யூனிஃபார்ம், கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு, பேக்கு, ஃப்ரீ எஜுகேஷன் இந்திய மிஷனரி சங்கம் செய்து கொண்டிருக்கு. 600 ரூபா கொடுத்தீங்கன்னா பின்தங்கின பிள்ளையை படிக்க வச்சு உயர் கல்விக்கு அனுப்புகிறாங்க. உங்களுடைய ஃபோட்டோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு உங்களுக்காக எப்போவுமே ஜெபிக்கிற மனிதனாக காணப்படுகிறான். ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு ஒரு வேளை உணவு கொடுக்குறாங்க. அன்புக்குள்ளே ஒருவேளை ஒரு நாளைக்கு 100 ரூபா கொடுத்தா அவன் ஒரு நாளைக்கு 10 மிஷனரிக்கு 10 மக்களுக்கு நற்செய்தியை சொல்லி கொண்டிருக்கான். இன்றைக்கி இந்திய மிஷனரி சங்கம் ஒரு நாளைக்கு 20 பேர் கணக்கில் இந்த 3 வருடங்களில் 3 நாளை கணக்கு பண்ணுறோம். அத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கு. 0% இந்த கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இன்றைக்கி 0.01% கொண்டு வந்திருக்கு. காரணம் என்னென்னா அதுதான் நல்ல சமாரியன் வேலை. அந்த சமாரியன் வேலையை நீங்கள் நான் செய்து கொண்டிருக்குமா? இந்திய மிஷனரி சங்கங்களில் ஏதோ மிஷனரி சங்கத்தின் மூலமாக இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்நிய மக்கள் மூலமாக நீங்கள் நான் எத்தனை மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கோம். கடந்த நாளில் எங்கள் வீட்டுக்கு அந்த பக்கம் ஒரு கூட்டம் 1-2 வருஷமாக ஒரு நார்த் இந்தியன் கூட்டம் வந்து பொம்மை செஞ்சு விற்கிது. ரோடில் ஷெட்டு போட்டிருக்கு, எந்தவித அடிப்படை வசதி இல்லை. அந்த பொம்மையை செஞ்சு விற்றா தான் சாப்பாடு. அந்த பொம்மையை வாங்கிட்டு போகிறவன் வீட்டில் கொண்டு அதுக்கு ஒரு மாலையை போட்டு இதுதான் எனக்கு வாழ்வு, இதுதான் எனக்கு காப்பாற்ற முடியுங்கிறான். ஆனால் அவங்கள பார்த்தா 10 நாள் 5 நாள் ஒரே ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க, மாற்றவே இல்லை. நான் அந்த பக்கம் போகிறப்போ என்னுடைய பேராயர் நெல்லை பேராயர் ஜெய்ஜே கிறிஸ்தா சொன்னார், தெருவோரம் இருக்க மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் தம்பின்னாரு. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு பேசிக்கிட்டே போகிறப்போ தெருவோரம் இருக்க மக்கள் இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு போனோம், எவ்வளோ போனோம், இதில் எத்தனை ஃபேமிலி எடு ஒரு வேளை சாப்பாடு கொடுப்போம், 2 கிலோ அரிசி கொடுப்போம், ஒரு சுடிதார் கொடுப்போம், ஒரு பெட்ஷீட் கொடுப்போம், ஒரு லுங்கி கொடுப்போம். இதுதாங்க கிறிஸ்மஸ்.
இதுதாங்க நான் நிறைவான கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிறதால எனக்கு 25 வருஷமாக சுகர் இருக்குது. 2 வேளை இன்சுலின் போடுறேன். ஒரு நாளைக்கு 200 ரூபா மாத்திரை மருந்து செலவு பண்ணுறேன். இன்சுலின் சுகர் என்பது சக்கரை வியாதி என்பது நிழல் மாதிரி கூட வரும், நம்மளை விட்டு போகாது, நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்த பிறகு அதுக்கு வேறு மருந்தே கிடையாதுங்க. 100 மருந்து சொன்னாலும் பொய். ஆனால் அதை கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் பாயாசம், கொஞ்சம் ஐஸ்கிரீம், கொஞ்சம் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்போ கிட்னி போயிடும், கண்ணு போயிடும், இல்லைன்னு எல்லாம் போய்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றா. ஆனால் எனக்கு ஒன்றுமே போகலை. ஒரே ஒரு தடவை கிட்னி போச்சுன்னு சொன்னார் டாக்டரு. அந்த டாக்டர் என்னை மேலே கீழே பார்த்து ஆச்சரியத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். எப்படிடா நீ உயிரோடு இருக்கணும் ஒரு டாக்டர் கேள்வி கேட்டார். இப்படி பழைய ரிசல்ட்டை பார்த்து ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அந்த ஜீவனுள்ள தகப்பன் உங்களோடு இருக்கார். நீங்கள் எப்படிப்பட்ட கண்ணீர், எப்படிப்பட்ட மனவேதனையோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். நீங்கள் படித்தவர் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்காக உங்கள் லைஃப்பை நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை நல்ல சமாரியான கொடுத்து பாருங்கள். கொடுக்குறவங்க உண்டு, ஆனால் எல்லாரும் கொடுக்குறீங்க. கொடுக்கறத முழு இதயத்தோடு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தகப்பனை காண முடியாது. அந்த ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல மதிய நேரத்தில் 42வது நல்ல சமாரியன் திருச்சுவையிலே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் உண்மையான ஒரு கிறிஸ்மஸை நாங்கள் தெரிந்து கொள்ள, உலக இரட்சகராக அறிவிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய போகிற தயவுக்காக கூட நன்றி. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட திருச்சபையின் ஆயரை ஆசீர்வதிங்க. திருச்சபையின் தலைவர் மற்றும் செயலர், பொருளர், ஆட்சி மன்ற குழு, திருச்சபையின் உறுப்பினர் மக்களப்பா, அநேக தூரங்களிலிருந்து மாறி போயிருக்கலாம், மாறி இங்கே வந்திருக்கலாம். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. புதிதாக வந்திருக்கலாம் தகப்பனே. உண்மையாக உம்மை நோக்கி பார்க்கிறப்போ ஒரு அன்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய போற தயவுக்காக கூட நன்றி. ஒவ்வொரு நாள் நடக்கும் ஆராதனையில இந்த தலத்துல வந்து ஜெபம் பண்ற மக்களுக்கு என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு என்னத்தை திரும்பினால் பரலோகத்தில் நான் கேட்டு இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் வார்த்தையின்படி ஒரு விசை கூட இந்த தலத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னம் வழிநடத்துற ஸ்தலத்தோடு இருக்க போற தயவுக்காக கூட நன்றி. எல்லாத்தையும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, ஆமென்.